ஒரு 4 வயது சிறுமியினுடைய சாதனையை இந்த நாடே வியந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ் திரையுலகின் கலை ஞானி என்று சொல்லப்படக்கூடிய பிரபஞ்ச நாயகன் கமலஹாசன் அவர்களுடைய சாதனையை முறியடித்து வரலாற்று பதிவேடுகளில் தன்னுடைய நாமத்தினை பதித்திருக்கிறார் அந்த சிறுமி. யார், எவர், என்ன என்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நண்பர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். வெல்கம் டு ஜேசி சென்டர். என்ன விஷயம் என்ற நண்பர்களே, கடந்த செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி இந்திய மண்ணிலே திரைப்படத்துறை சார்ந்து தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டு அந்த தேசிய விருதுகளை பெற்றவர்களுக்கான விருதுகள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுடைய திருக்கரங்களினாலே வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் இதுவரையில் இல்லாத ஒரு புதிய, ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நபர், ஒரு சிறுமி இந்த அரங்கத்திலே எல்லோருடைய வியப்பையும் வென்று ஒரு புதிய சாதனையோடு கூடிய விருதினை பெற்றிருக்கிறார். ஒரு குழந்தை நட்சத்திரமாக ஒரு திரைப்படத்திலே நடித்தமைக்காக இந்த விருதை அவர் பெற்றிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களுடைய கரங்களினாலே. இந்த விருதை அவர் பெற்றதன் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் இந்தியாவும் சினிமா ரசிகர்களும் இந்த பெண்மணியை பற்றியே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பெண்மணி யார் என்று சொன்னால் த்ரிஷா தோசர், இதுதான் அவருடைய பெயர். இந்த குழந்தை நட்சத்திரம் 2023ஆம் ஆண்டிலே தன்னுடைய 2வது வயசில் ஒரு மராட்டிய திரைப்படத்திலே நடிக்கிறார். நாள் 2 அல்லது நாள் 2 என்பதுதான் அந்த திரைப்படத்தினுடைய பெயர். இந்த திரைப்படத்தை சுதாகர் ரெட்டி என்ற ஒரு பிரபலமான இயக்குனர் தான் இயக்கி வெளிவந்திருந்தது. இந்த திரைப்படம் 2023 திரைக்கு வந்த ஒரு திரைப்படம், 2 வருடங்களுக்கு முதல். இந்த திரைப்படத்திலே ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிக்கும் போது இந்த த்ரிஷா தோசருக்கு வயது 2. அவருடைய முதல் திரைப்படமும் கூட இந்த திரைப்படம் தான். இந்த திரைப்படத்துடைய கதையை பார்த்தால் இந்த திரைப்படத்துடைய முக்கியமான கதாபாத்திரமான சைதன்யா என்கின்ற ஒரு கதாபாத்திரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய தாய், தன்னுடைய குடும்பத்தினருடைய உறவினர்கள் எல்லோரையும் சந்திக்கிறார். அந்த நீண்ட நாளுக்கு பிறகு சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே நடக்கிற விசேஷமான சுவாரஸ்யமான சம்பாசனைகளை அடிப்படையாக கொண்டெடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த திரைப்படம் நாள் 2 என்ற ஒரு திரைப்படம். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் புதுமையான கதை என்று எதுவுமே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் திரைப்படங்கள்ல இந்த கதை அடித்து துவைத்து காய போட்ட ஒரு பழமையான ஒரு கதை தான். அதற்கு ஏற்றது போல இந்த திரைப்படமும் வெளிவந்து ஆஹா ஓஹோ ஒன்று கொண்டாடப்படவில்லை, வணிக ரீதியிலே வெற்றி பெறவில்லை, பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் கூட செய்யவில்லை. ரசிகர்கள் மத்தியிலே ஒரு கலவையான விமர்சனத்தை சந்தித்த ஒரு திரைப்படம் தான். முழுமையாக சொல்வதாக இருந்தால் உண்மையிலே இந்த திரைப்படம் ஒரு தோல்வி திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடித்தமைக்காக இந்த குழந்தை நட்சத்திரம் என்கின்ற அந்த பிரிவிலே தேசிய விருதினை பெற்றிருக்கிறார் இந்த 4 வயது சிறுமி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திரைப்படத்தில் நடிக்கும் போது அவருக்கு வயது 2. இந்த திரைப்பட பிரிவிலே, அதாவது குழந்தை நட்சத்திரத்துக்கான இந்த விருது பிரிவிலே கிட்டத்தட்ட 332 திரைப்படங்கள் போட்டியிட்டு இருக்கிறதா. 332 திரைப்படங்களையும் பின்னுக்கு தள்ளி இந்த திரைப்படத்திலே நடித்தமைக்காக த்ரிஷா தோசர் என்ற பெண்மணி, ஒரு சிறுமி, அந்த விருதினை தக்க வைத்திருக்கிறார் அல்லது இந்த விருதுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சிறுமியினுடைய நடிப்பினுடைய ஆற்றலை பாருங்கள். மிக மிக லாபகமான ஒரு நடிப்பு. அதே போல அந்த திரைப்படத்திலே அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் என்றுதான் பொதுவாக எல்லோரும் சொல்கிறார்கள். அதே போல ஒரு குறும்புத்தனமான குழந்தைகளுக்கே உரிய அந்த இயல்போடு அற்புதமாக நடித்ததன் ஊடாக உலக தமிழ் நெஞ்சங்களினுடைய இதயங்களிலே ஒரு நெருக்கமான இடத்தினை தக்க வைத்திருக்கிறார் இந்த த்ரிஷா தோசர் என்ற அந்த சிறுமி. இந்த திரைப்பட விருது விழா 71வது இந்திய திரைப்பட தேசிய விருது விழா. இந்த விழாவிலே உங்களுக்கு தெரியும் ஏராளமான நட்சத்திரங்கள் பங்கெடுத்திருந்தார்கள். திரௌபதி முர்மு அவர்கள், ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களோடு பல அரசியல் தலைவர்கள், அது மட்டுமல்லாமல் இந்தி, மலையாளம், தமிழ், தெலுங்கு என பல்வேறு மொழி சார்ந்த நடிகர்கள், நடிகைகள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். குறிப்பாக இந்திய சினிமாவிலே கிட்டத்தட்ட 33 வருடங்களுக்கு மேலாக சினிமா துறையிலே சாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஷாருக்கான்
முதல் தேசிய விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அங்கே வருகை தந்து சிறப்பித்திருந்தார். அதே போல ராணி முகர்ஜி என்ற ஒரு பிரபலம், அதே போல ஊர்வசி, எங்களுடைய MS பாஸ்கர், அதே போல் GV பிரகாஷ்குமார் என்று ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய திரை பிரபலங்களும் பங்கெடுத்த ஒரு பிரமாண்டமான ஒரு பெருமதியான சபை அது. அந்த சபையிலே அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர்கள் வர்ணனையாளர்கள் எல்லோரும் குழந்தை நட்சத்திரத்துக்கான விருது பட்டியலை அறிவித்ததும், த்ரிஷா தோஷர் என்ற பெண்மணியினுடைய அந்த சிறுமியினுடைய பெயரை அறிவித்ததும் அந்த அரங்கமே அதிர்ந்தது. கூச்சல் ஒலிகள், கரவோசங்களாலே அதிர்ந்து போனது அந்த அரங்கம் என்று சொல்லலாம். எல்லோரும் வியப்போடு, எல்லோரும் ஒரு சிலிர்ப்போடு அந்த காட்சியை பார்த்து ரசித்ததை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த சிறுமி ஒரு அழகான சேலை அணிந்து குறும்புத்தனத்தோடு ஒரு குழு என்ற அந்த உணர்வோடு அரங்கத்துக்கு ஒரு ஷாமிங் மூமெண்டாக நடந்து போனதை பார்க்கும்போது நிறைய பேர் அதிர்ந்து போனார்கள், நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அந்த விருதினை திரௌபதி முர்மு அவர்கள் தன்னுடைய கரங்களினாலே வழங்கி அந்த பெண்மணியை வாழ்த்தியிருந்தார். மிக குறைந்த வயதிலே ஒரு தேசிய விருது பெறுகிற சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. இதற்கு முதலிலே கலைஞானி கமலஹாசன் அவர்கள் 6 வயசிலே விருது வாங்கி சாதனை படைத்திருந்தார். அவர் கூட இந்த சம்பவத்தை மெய்சிலிர்ப்போடு பார்த்து உடனடியாகவே ஒரு வீடியோ கால் மூலமாக அவரை தொடர்பு கொண்டு த்ரிஷா தோஷருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததை கூட நாங்கள் பார்த்திருக்கிறோம். அது ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக மாறியிருந்தது. உண்மையிலே இது போன்ற சம்பவங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது எந்த மொழி சார்ந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த மொழி சார்ந்த கலைஞனாக இருந்தாலும் சரி, உண்மையிலே அதை நாங்கள் வரவேற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது ஒரு உயர்ந்த பண்பும் கூட. தொடர்ந்து இந்த தேசிய விருது பட்டியலிலே MS பாஸ்கர் அவர்கள், ஷாருக் கான் அவர்கள், அதே போல் ஊர்வசி, GV பிரகாஷ்குமார் போன்றவர்களும் விருது வாங்கி இருக்கின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் பற்றிய வீடியோ பதிவுகளையும் என்னுடைய இந்த சேனலிலே கொண்டு வருவதற்கு நான் காத்திருக்கின்றேன். அந்த வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து ரசிப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக என்னுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டுருங்க. அதே போல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க. மற்றும் ஒரு வீடியோ பதிவிலே உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.